ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அட்வொகேட் பிரீட்ஸ். இந்த பதிவில் ரொம்ப இம்பாசிபிளான ஒரு மேட்ரு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அடைக்கி வச்சுருந்த முட்டை. நம்ம பெரிய கோழி, கிளிமூக்கு கோழிக்கு அடைக்கி வச்சுருந்த முட்டை. ஆனால் இது வந்து ஒரு 10வது 12வது நாள் வந்து உடச்சிருச்சு. சின்னதாக லைட்டாக அப்படி உடஞ்சிது. சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பொட்டையில் வச்சா குஞ்சு தாங்காது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த முட்டையை வந்து இன்குபேட்டரில் தூக்கி மாற்றிட்டேன். சரிங்க, ஓகே. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதில் வந்து 8 நாள் உடஞ்ச முட்டை கருவாயிருக்கு. அந்த குஞ்சு சாகாமல் இன்னும் ஒரு நாளில் பொரிக்க போகுது. நம்ப முடியல, இருங்க காட்டுறேன். இப்போ இது நம்ம இன்குபேட்டரு. இப்போ அதில் காட்டுறேன் நான். இதுங்க லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதில் குஞ்சு பாருங்கள். குஞ்சு இருக்கிறது தெரியலை, குஞ்சு ஆடுறது தெரியல. இதோ பாருங்கள். ரைட் ஆங்கிள் இப்போ தான் நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கு. இதோ பாருங்கள். அதில் கூராக இருக்குல்லங்க, இதுதாங்க. இப்போ தெரியுதா ஆடுறது? அதுதான் குஞ்சு. உயிரோட முட்டை உடச்சி லைட்டாக தெரியும் உங்களுக்கு அது ஷேக்கு. இப்போது இந்த குஞ்சு வந்து அதிகபட்சம் ஒரு நாளில் பொரிக்க வேண்டிய குஞ்சு. இதை நம்ம வந்து அப்படியே இன்குபேட்டரில் வச்சுருவோம். எனக்கு ஆக்சுவலி கையில் ஷேக் தெரியுதுங்க, பட் உங்களுக்கு இப்போ எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. இதில் கையில் வந்து அந்த குஞ்சு ஆடுறது தெளிவாக தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், முட்டையை அதில் அப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். நான் யூஸ்வலாக வந்து சிக்ஸை கேண்டில் பண்ணி பார்த்துருவேன். இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும் போகுது. ரைட், இந்த மாதிரி உங்கள் இன்குபேட்டர் வச்சுக்கோங்க, பெட்ரு. ஆனால் நான் எல்லா பொட்டையும் அடக்கி உட்கார வச்சுருக்கிறேன். குஞ்சு இல்லை, இப்போ தாய்க்கோழி பொரிக்கிறதுக்கும் குஞ்சு வந்து இன்குபேட்டரில் பொரிக்கிறதுக்கும் டெம்பரேச்சர் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. ஆனால் நான் யூஸ்வலாக என்ன பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி வச்சுட்டு மூக்கு குத்தணும்னு எடுத்து தாய்கிட்ட விட்ருவேன். அதுக்கப்புறம் அது பொரிச்சிக்கும். இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து பொட்டை அடக்கி உட்காந்துருக்கு. இருட்டாக இருக்குன்றதாக நம்ம மூடி வச்சுருக்கோம். காட்டுறேன். இதை பாருங்கள், பொட்டை. இது நாட்டுக்கோழி பொட்டை தான், பட் இவந்தோ தெரியுதா? இப்போ மூக்கு குத்துறோன்னே நான் என்ன பண்ணுறேன், தூக்கி மாற்றி விட்ருவேன். ஸோ அதில் முட்டை இருக்குங்க, 12 முட்டை வச்சுருக்குறேன். அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க முட்டை எல்லாத்தையும் இன்குபேட்டரில் தூக்கி போட்டேன். இந்த வாட்டி வந்து நான் 45 முட்டை அடக்கி வச்சேன். பட் அதில் ஒரு 10 முட்டை வந்து கருவே ஆகலை. ஏன்னா நமக்கு 10 நாட்டுக்கோழி பொட்டைக்கு 2 சேவல் தான். அதனால் மேபி ஒரு பொட்டை வந்து ஒழுங்காக ப்ரீட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதனால் அது வந்து கருவாகலை. இது வந்து ஒரிஜினல் சிறுவடை கோழி. சிறுவடை கோழியும் சிறுவடை சேவலும் இருக்குது. இந்த இருக்கான் பாருங்கள், சிறுவடை சேவல். ஒரிஜினல் சிறுவடை சேவல். ஒரு கிலோ 200 கிராம் 300 கிராம் தான் இருப்பான். ஃப்ரீ ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். ஓகேங்க, அநேகமாக நாளைக்கு நாளன்னைக்கு அந்த குஞ்சு பொரிச்சோன்னா நான் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். அன்டில் தென், அட்வொகேட் பிரீட்ஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் டே.